GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அடுத்த கெப்ரேதொட்டி கிராமத்தை சேர்ந்த பாக்யா என்பவர் தளி காவல் நிலையத்தில் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் தனது கணவரான சாமப்பா என்பவர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு, அதாவது நவம்பர் 20ஆம் தேதி முதல் காணவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இதை பார்த்த போலீசார் 10 நாட்களாக எங்க போயிருந்தார், ஏன் இவ்வளவு நாட்களாக புகார் கொடுக்க வரவில்லை என அடுக்கடுக்கான கேள்விகளை பாக்யாவிடம் எழுப்பினர். என்ன சொல்வது என்று தெரியாமல் திருதிருவென முழித்த பாக்யாவிடம் பெண் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் அவரது செல்போன் எண்ணை வைத்து யார் யாரிடம் அதிகம் பேசியுள்ளார் என்ற தகவலையும் எடுத்து விசாரணை நடத்தியதில் வணக்கனப்பள்ளி பகுதியை சேர்ந்த பால்ராஜ் என்பவருடன் அடிக்கடி நீண்ட நேரம் பேசி வந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவரையும் பிடித்து இருவரையும் ஒன்றாக வைத்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உள்ள கெப்ரேதொட்டி கிராமத்தை சேர்ந்தவர் 40 வயதான சாமப்பா. கூலி தொழிலாளியான இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த 32 வயதான பாக்யா என்பவருக்கும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 மகன்கள் 1 மகள் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் கடந்த சில ஆண்டுகளாகவே வணக்கனப்பள்ளி பகுதியை சேர்ந்த பால்ராஜுக்கு சொந்தமான அகலக்கோட்டையில் உள்ள நர்சரி பண்ணையில் வேலை செய்து வந்தனர். அப்போது கூலி மட்டுமின்றி பாக்யாவுக்கு குடும்ப செலவிற்கு அவ்வப்போது கூடுதலாக பணத்தையும் பால்ராஜ் கொடுத்து வந்துள்ளார். பின்னர் இவர்களுக்கிடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சாமப்பா இல்லாத நேரங்களில் நர்சரி பண்ணையிலேயே பாக்யாவும் பால்ராஜும் தனிமையில் இருந்து வந்துள்ளனர். சாமப்பாவும் அதே நர்சரி பண்ணையில் வேலை செய்து வந்ததால் அவர்களது தனிமைக்கு பெரிதும் இடையூறாக இருந்துள்ளார். இதனால் பாக்யாவும் பால்ராஜும் சேர்ந்து சாமப்பாவை தீர்த்து கட்ட முடிவு கட்டியுள்ளனர். ஆனால் எப்படி தீர்த்து கட்டுவது? இங்கு கொலை செய்தால் தெரிந்துவிடும், அதுவும் நமக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால் யாரிடமாவது பணத்தை கொடுத்து கொலை செய்ய ஏற்பாடு செய்யலாம் என இருவரும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டுள்ளனர். அதன்படி மஞ்சகிரி கிராமத்தை சேர்ந்த சீனிவாசனை அழைத்து, இன்னும் 10 நாட்களில் உனக்கு கல்யாணமாமே, பணத்திற்கு ரொம்ப கஷ்டப்படுகிறேன்னு கேள்விப்பட்டேன், அதனால உனக்கு ஒரு வேலை தரேன், முடிச்சு கொடு என கூறியுள்ளார். அதற்கு சீனிவாசனும் என்ன வேலை என கேட்க, பால்ராஜ் சாமப்பா என்பவரை கொலை செய்துவிடு, 2.5 லட்சம் ரூபாய் தருவேன் என பேசியுள்ளார். பண கஷ்டத்தில் இருந்தாலும் திருமணத்திற்கு சில நாட்களே இருந்தாலும் சீனிவாசன் சரி என ஒப்புக்கொண்டதுடன், ஆனால் ஒரு கண்டிஷன், எனது நண்பர் ஒருவனையும் துணைக்கு அழைத்துக் கொள்வேன் என கூறியுள்ளார். பால்ராஜும் நீ யாரையாவது சேர்த்துக்கோ என கூறி 2.5 லட்சம் ரூபாயை பணமாக கொடுத்துள்ளார். பணத்தை வாங்கிய மஞ்சகிரி சீனிவாசன் தனது நண்பரான கெப்ரேதொட்டி கிராமத்தை சேர்ந்த மற்றொரு சீனிவாசனை அழைத்து 2.5 லட்சத்தில் 1,30,000 ரூபாயை தந்துவிட்டு நடந்தவற்றை கூறியுள்ளார். பின்னர் இருவரும் மது அருந்திவிட்டு எப்படி கொலை செய்வது, எங்கு கொலை செய்வது என யோசித்துக் கொண்டிருக்கும் போது மஞ்சகிரி சீனிவாசன், நாம சாமப்பாவை கொலை செய்ய வேண்டாம், கொலை செய்தால் எப்படியும் மாட்டிக்கொள்வோம், அது மட்டுமல்லாமல் எனக்கு கல்யாணம் வேறு இருக்கு, இந்த சமயத்தில் ஏதாவது நடந்தால் ரொம்ப கேவலமாகிவிடும், அதனால சாமப்பாவை அழைத்து கொண்டு கர்நாடக மாநிலத்தில் எங்காவது 3 மாதம் விட்டு விடலாம், அதன் பிறகு வந்தாலும் பிரச்சனை இருக்காது, பணமும் திரும்ப கேட்க முடியாது என பேசி முடிவெடுத்துள்ளனர். இந்த நிலையில் நவம்பர் 20ஆம் தேதி கெப்ரேதொட்டியில் இருந்து சாமப்பாவும் அதே பகுதியை சேர்ந்த நாகமணியும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் அழைத்த இரு சீனிவாசன்களும், எனக்கு தெரிந்த இடத்தில் வேலை உள்ளது, கூலி அதிகமாக வாங்கி தருவேன், வா போகலாம் என அழைத்துள்ளனர். ஆனால் நாகமணி வருவதில்லை என கூறியுள்ளார். அதற்கு நாகமணிக்கு மட்டும் ஒரு பீர் வாங்கி கொடுத்து காரிலேயே அழைத்து சென்று கெப்ரேதொட்டி கிராமத்தில் இறக்கிவிட்டுள்ளனர். பின்னர் சாமப்பாவை தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள பெண்ணாங்கூர் பகுதியில் உள்ள நர்சரி ஒன்றில் வேலைக்கு சேர்த்துள்ளனர். அங்கேயே சாமப்பா வேலை செய்து வந்துள்ளார். இதற்கிடையில் சாமப்பாவின் உறவினர்கள் பாக்யாவிடம் சென்று எங்கு சாமப்பா என கேட்டுள்ளனர். பாக்யாவும் வாய்க்கு வந்ததையெல்லாம் கூறி நாட்களை கடத்தி வந்துள்ளார். பின்னர் 10 நாட்களாகியும் அவரை காணாததால் உறவினர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் உறவினர்களின் ஆலோசனைப்படி தளி காவல் நிலையத்தில் பாக்யா புகார் அளித்தார். இந்த புகார் அளித்தது குறித்து தகவல் தெரிந்த இரு சீனிவாசன்களும் பெண்ணாங்கூர் பகுதியில் வேலை பார்த்து கொண்டிருந்த சாமப்பாவை கர்நாடக மாநிலம் பெங்களூரு அடுத்த
தாவரைக்கரை என்ற பகுதியில் உள்ள நர்சரி பண்ணைக்கு அழைத்து சென்று அங்கு வேலைக்கு சேர்த்ததாகவும் பின்னர் அனைத்து நாடகமும் அம்பலமானதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் கர்நாடக மாநிலத்திற்கு சென்று அங்கிருந்த சாமப்பாவை மீட்டதுடன் பாக்யா, பால்ராஜ், மஞ்சகிரி சீனிவாசன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொரு சீனிவாசனை போலீசார் தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.